வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அலப்பி, அதாவது கேரளாவில் ஆலப்புழா தான் இந்த போட் ஹவுஸ்க்கு மிக மிக சிறந்த ஏரியா. அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயில் சீசனில் நல்ல குடும்பத்தோடு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க. அதாவது நீங்கள் வந்து முழுக்க ஒரு 10,000 வகையான போட் இருக்குது. 5,000லேருந்து 1,00,000 வரைக்கும் அமௌண்ட்டு. அதாவது சாதாரண ஒரு 6 பேர் நீங்கள் போகிறாப்புன்னு தான் மினிமம் 15,000 ஆகுது. அதாவது இந்த போட்டில் வந்து 3 ரூம் இருக்குது. 3 ரூமுக்கு ஏசி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 வேளை ஃபுட்டு இருக்குது. இந்த போட்டிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 12 PM டு அடுத்த நாள் காலையில் 10 PM. காலையில் ஏறினோன்னே நம்மளுக்கு எல்லாருமே குளிர்பான ஜூஸ் கொடுப்பாங்க, கூலிங்காக ஜூஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டு போயிட்டே இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிறுத்திக்குவாங்கன்னா எம்டி இல்லைங்க, தண்ணிக்குள்ளேயே தான் நிற்க. அதில் உள்ளுக்குள்ளே ஹோட்டல் மாதிரியே ஒரு குக்கர் இருப்பார், ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார், ஒரு டிரைவர் இருப்பார். அதாவது வெஜிடேரியன் நான்வெஜ்ஜு ரெண்டும் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஈவினிங் 6 மணிக்கு ஒரு இடத்துல போட்டு நிற்க. அந்த இடத்துல வண்டி வாகனமெல்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா மேலே கேரம் போர்டு, கிரிக்கெட்டு, செஸ்ஸு எல்லாமே கபோர்டோட மேலே பால்கனியோடு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அலப்பி. நீங்கள் வந்து இந்த வெக்கேஷனுக்கு ஒரு சுற்றுலா போகணுன்னா கண்டிப்பாக ஆலப்புழா போங்க. கண்டிப்பாக ஜாலியாக சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு அட்டகாசமான பிளேஸு. இங்கே பாருங்க, நான் ஒரு போட்டில் போயிட்டுருக்கிறேன், இன்னொரு போட்டு வந்துட்டுருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கும். மேகமூட்டை மாதிரி எப்படி இருக்குது. அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா பூரா வீடு தான். இது ஒரு போட்டு வந்துட்டுக்குது பாருங்க. இது ஒரு பெரிய போட்டு. இந்த மாதிரி போட்டு பல வகையான போட்டுக்குது. சின்ன போட்டும் இருக்குது, பெரிய போட்டும் இருக்குது. ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குது பாருங்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு, வயல். இங்கே வந்து பிரதானமான தொழில் என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் பிடி தொழில். மீன் இல்லாத இங்கே எதுவுமே கிடையாது. அதாவது ஃப்ரெஷ் மீன் அப்படியே பிடிச்சி அப்படியே சுட்டு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அலப்பி ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா வருஷம் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஆலப்புழாவில் இந்த போட் ஹவுஸ் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய வந்து ஃபால்ஸ் இருக்குது. கேரளாவில் வந்து ஆலப்புழா, திருவனந்தபுரம் 2 தான் பெஸ்ட்டு பிளேஸு. ஆலப்புழா ஃபேமஸ். அதாவது அலப்பின்னு சொன்னாலும் தெரியாதவங்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு மிக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து போட்டு போயிட்டுருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் பாருங்க. இன்னொரு போட்டு வந்துட்டுருக்குது. இந்த இடத்துல நின்றுட்டே நம்ம வந்து பயணம் செய்யலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த டிரைவர்கிட்ட நானும் ஓட்டுறீங்க சொன்னேன்னா ஒரு 5 நிமிஷம் உங்களை வச்சு ஓட்டுவார். பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல ஓரத்தில் நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூரா வீடு தான். இது வந்து கேரளாவில் வந்து அவ்வளோ ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்குது இந்த சீசனுக்கு. அதாவது அந்த பக்கம் ஒரு போட்டு நின்றுட்டுக்குது பாருங்கள். அது போட்டு வந்து போட்டில் சும்மா நின்றுட்டுக்குது. இந்த மாதிரி பல வகையான போட்டுகள் நீங்கள் இது பார்க்கலாம். ஆலப்புழா கண்டிப்பாக இந்த வந்து வெக்கேஷனுக்கு மறக்காமல் போங்க. இந்த மாதிரி வீடியோக்களும் பாருங்கள். இது வந்து ஒரு யூஸான பயனுள்ள வீடியோ. குழந்தை முதல் சிறுவர் முதல் பெரியவரை பார்க்குற மாதிரி வீடியோ. இந்த ஒரு பாலத்துக்கு அடியில் இப்போ போட்டு போயிட்டுருக்குது. அதாவது 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போட்டு வந்து சும்மா சுற்றிகிட்டே இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா பார்த்து ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. போட் ஹவுஸ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த வெக்கேஷனுக்கு ஒரு பிளேஸை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது அலப்பியாக தான் இருக்கணும். ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.